கைஸ் சத்தம் கேட்குது. ஓ டேய் நீ யாரா நீ? கைஸ் இவ யாரா அவன்? ஓ டேய் ஆள் தள்ளி விட்டான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாத்துக்குடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எண்டர் டிராகனை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஆர்மர் அப்கிரேட் தான் பண்ண போகிறோம். வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ் வெயிட், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலான்ட்டு தெரியுதுக்கு நான் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் ஆட் பண்ணுறேன். அது என்ன டைலாக்ன்றதை கடைசியாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம 50 days ப்ளே பண்ணி போட்டிருக்கோம். ஏன் 50 days பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் நம்ம நிறையா பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஹால் அண்டு எக்ஸ்பி ஃபார்ம் அடிஷ்னலாக 2 லேயர் காட்ட போகிறோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ண அயன் ஃபார்மையும் ஒரு லேயர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் நம்மளால் ட்ரேடிங்கும் பண்ண முடியும், ஃபுல் என்சான்மெண்ட்டாக பண்ண முடியும். இந்த என்சான்மெண்ட் பண்ணி முடிச்சோட நம்ம பிரேஸ் ஆல் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எண்டுக்கு போக வேண்டியதுதான். எண்டுக்கு போயிட்டு நம்ம எண்டர் டிராகன் டிஃபீட் பண்ணிட்டு பெரிய பெரிய ஃபார்ம்லாம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் நம்ம ரயில்வே ட்ராக் போட்டு முடிச்சாச்சு கீழே. இப்போ நம்ம வில்லேஜஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்டா முடிச்சு. அதுக்கு முன்னாடி மைண்ட் கார்ட் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஓகே 5 போட்டாச்சு. ஓகே 5 வில்லேஜரை நம்ம கீழே அனுப்பி விட்டு அவங்களுக்கான ஒர்க்கையும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நண்பர்களே, கீழே இந்த 5 வில்லேஜில் 4 வில்லேஜருக்கு நம்ம ஒர்க் குத்தாச்சு. இந்த ஒர்க் குத்த வில்லேஜஸ்லாம் நம்ம கோல் குத்தா ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம இப்போ போய்ட்டு கோல் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். கோல் கலெக்ட் பண்ணிட்டு இவங்களை வந்து ட்ரேட் பண்ணி அப்கிரேட் பண்ண வேண்டியதான். அப்போ தான் நம்மளால அப்கிரேட் பண்ண முடியும். சரி கைஸ், இந்த மெயின் கார்ட்லேயே போயிட்டு நம்ம போய்ட்டு கோலை கலெக்ட் பண்ணி வரலாம். நண்பர்களே, இப்போ நம்ம கோல் மைன் பண்ண வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2.5 ஸ்டாக் ஆச்சு கோல். அதை எடுத்துன்னு வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். ட்ரேட் பண்ணிட்டு நம்ம ஒரு அயன் லெவலில் எடுத்துன்னு வந்துட்டு ஃபுல்லாக அயனில் ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த அயன்லாம் பத்தாது, நம்ம நெக்ஸ்ட்டு அயன் ஃபார்மோ எஸ்பி ஃபார்மோ பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணோம். இது இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணிட்டு ஓரளவு ட்ரேட் பண்ணி நம்ம போயிடலாம் மைனிங்க்கு. நம்ம வில்லேஜஸ் கையிலேருந்து ட்ரேட் பண்ணது நிறையா இருக்குது, டூல்ஸு ஆர்மரு. இப்போ அதனால் நம்ம சைடில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லே அவுட் போட்டேன். இப்போ நம்ம மேலே இப்போ உள்ளே டீப்பாக மைண்ட் பண்ணிட்டு சைடில் இன்டீரியர்லாம் கொடுத்து நம்ம உள்ளே செஸ்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே இது வச்சு விட்லாம். மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளே அடுக்கிடலாம். ஓகே கைஸ், நான் உங்களை வந்து ரூம் பில்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். கைஸ், இப்போதைக்கு நம்ம சின்னதாக ரூம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சின்ன ஸ்டோரேஜ் ரூம் தான். உள்ளே செஸ்ட் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரேட் பண்ணதெல்லாம் காட்டிடுறேன். இந்த அளவு தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். எல்லாரையும் ஓரளவு மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அயனை வச்சு ஓரளவு இது பண்ணியாச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இப்போதைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட மட்டும் நம்ம ஆர்மர் வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கான எம்ராய்டு எடுத்தாச்சு. இவ்வளோ அதான் ட்ரேட் பண்ணியிருந்தேன் சைடில். இவங்ககிட்ட வாங்கிட்டு நம்ம 2 பேண்ட்டும் பூட்டும் வாங்கியாச்சு. நம்ம போட்டு கைஸ் சூப்பர் கைஸ், நம்ம வந்து இப்போ 2த்தையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே இது நம்மளுக்கு தேவையில்லை. இனிமேல் இப்போதைக்கு 2 போட்டுருங்க கைஸ். போவோம் நம்ம ஃபுல் டைமண்ட் ஆடுற மாதிரி ஃபுல் என்சான்மெண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம போயிட்டு திருப்பி வேலையை பார்க்கலாம். சரி கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, செஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, செஸ்ட் எடுத்து 2 ப்ளேஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் டீப்பாக மைண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நண்பர்களே, ஃபைனலி முடிச்சிட்டோம் நம்ம மினி ஸ்டோரேஜ் ரூமை. ஓகே, இது நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, நல்லா இல்லை கூட பரவாயில்ல சொல்லுங்கள், நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்மகிட்ட இருக்க செஸ்ட்டு மட்டும் உள்ளே ப்ளேஸ் பண்ணி விடலாம். ஓகே, செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி விட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு கேரட்டு தேவை கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மர் வில்லேஜரை ட்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு நிறைய கேரட் தேவை. அது நம்மளுக்கு
கேரட் ஃபார்ம் பண்ணது நம்மளுக்கு போன் மீல் தான் இது பண்ணி ஆகணும். ஆனால் நம்மகிட்ட போன் மீல் 3 தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ போயிட்டு நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். இப்போ மாப்ஸு கூட வேறு எதுவும் இல்லை கைஸ். போயிட்டு நம்ம மாப்ஸ் கூட ஃபைட் பண்ணி போன் மீல் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஃபார்மர் வில்லேஜுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃபுட் சோர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரேட் பண்ணி. ஓகே, பக்கத்தில் என்ன இருக்கா? ஓகே, அங்கே ஒரு கைஸ் ஒருத்தர் இருக்கான், இந்த ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கான் கைஸ். இந்த இடத்துல உனக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க 2 பேரும் அடிக்க விட போகிறேன், ஸ்பைடரையும் அண்டு ஸ்கெலிட்டனையும். வெயிட் பண்ணுங்க, இவன் வேற வந்தானுங்க கைஸ். அஸ்டான்னு நினைக்கிறேன் நெஞ்சு. ஓகே அஸ்டான்னு நினைக்கிறேன் கைஸ். மேசி 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 கைஸ். ஹூ இஸ் வின்னர் பார்க்கலாம் வாங்க. மேசி 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 மேசி. ஓ மை காட், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டார் நம்ம ஸ்பைடர். ஓ மை காட், ஸ்பைடர் மேனுக்கு இது அவமானம் தான், செத்துடலாம் ஸ்பைடர். ஓகே, நெக்ஸ்ட் வேறு எங்கன்னா இருக்கானா? ஸ்கெலிட்டன். ஓகே கேஸ், நான் உங்களை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். நண்பர்களே, நம்மக்கிட்ட அவ்வளோ போன் மில் இல்லை. எல்லாம் நைட்டு ஸ்கெலிட்டன்ஸ் யாரும் அவ்வளோ ஸ்பான் ஆகலை. இப்போதைக்கு 9 போன் தான் கிடச்சிது. இப்போ அதை போன் மில்லாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்முக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ம் பண்ண எல்லா கேரக்டரும் நம்ம வில்லேஜர்ஸ்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நதருக்கு தான் போய்ட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பேசர் கண்டுபிடிச்சி ஆர்மர் ட்ரிம் கலெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேசர் நோக்கி தான் போய்ட்டு இருக்கோம். சரி கைஸ், நான் உங்கள் பேசரை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து பிரிட்ஜ் கட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். அந்த இதில் ஒரு லேண்டு மாரி இருக்குது. அப்படியே அங்கே பிரிட்ஜ் கட்டி போயிட்டு அங்கேருந்து போக வேண்டியதான் கைஸ். வேறு என்ன இங்கே? ஓ மை காட் கைஸ், போச்சு. ஓ ஐயோ, இதுதான் கைஸ். ஐயோ போச்சு கைஸ். லூட்லாம் 34 XP, டைமண்ட் பிக்காக்ஸு எல்லாம் போச்சு கைஸ். ஒரே டிப்ரிமேஷன் கைஸ். என்ன பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் கைஸ். நார்மலாக செத்துருந்தா கூட பரவாயில்ல, லாவால் ஊந்து செத்துறேன் கைஸ். நண்பர்களே, நம்ம திருப்பி எல்லா மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வில்லேஜஸ்கிட்ட ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரேட் பண்ண கையோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மைனிங் தான் போக போகிறோம். கேவ் மைனிங். கேவில் போய்ட்டு எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நல்ல கேவ் பக்கத்தில் இருக்கான்ட்டு. நண்பர்களே, நம்ம கேவ்லேருந்து வெளியே வந்துட்டோம். நிறையவே டைமண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ கிடச்ச டைமெல்லாம் நம்ம ஆர்மராக கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நல்ல என்சான்மெண்ட்டாக போட்டு நம்ம நெதருக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நமக்கு என்சான் பண்ணுறதுக்கு எக்ஸ்பி ஃபார்முக்கு இந்த எக்ஸ்பி ஃபார்ம்லாம் நம்மளுக்கு பத்தாது. ஆனால் நம்ம இந்த லேயர் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் எக்ஸ்பி ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்ட்டு. இப்போ நம்ம ஃபுல் டைமண்ட் ஆர்மர் நம்மளை மாட்டிட்டு நம்ம மைனிங் போக ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, ஃபுல் டைமண்ட் ஆர்மர் நம்ம கிராஃப்ட் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மைனிங் தான் போக போகிறோம். மைனிங் போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு நிறையா டிஸ்பிளே தேவை. எப்பவும் போல் நான் டிஸ்பிளே தான் மைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பி ஃபார்முக்கும் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அதே யூஸ் பண்ணலாம். கைஸ், நான் ஃபைனலி மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏன் உங்களுக்கு மைண்ட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா வெறும் மைண்ட் மட்டுமே பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக வெறுப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கே வெறுப்பாக இருந்தது மைண்ட் பண்ண சொல்ல. சரி, உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கக்கூடாது சொல்லிட்டு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் கிட்டத்தட்ட நம்ம 2 லேயர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு லேயர் கட்டியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு 3 லேயராக கட்ட போகிறோம். கட்டிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். நண்பர்களே, நம்ம வந்து எக்ஸ்பி ஃபார்ம் பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. பில்ட் பண்ணியில் நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே மட்டும் டார்ச் ப்ளேஸ் பண்ணி கீழே போயிடலாம். கீழே போய்ட்டு எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் எக்ஸ்பி ஃபார்மு.
ஓகே கைஸ், இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டு எக்ஸ்பி மட்டும் கெயின் பண்ணிட்டு நம்ம என்சான்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா என்சான்மெண்ட் பண்ணிட்டு நம்ம நெதருக்கு போயிட்டு பிரேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணலான்ட்டு. சரி கைஸ், நான் இப்போ கீழே போயிட்டு கைஸ் எக்ஸ்பி ஃபார்ம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் நைட்டில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் வந்து டீப் ஓஷனில் பில்ட் பண்ணல, நம்ம லேண்டில் தான் பில்ட் பண்ணிக்கிறோம்னால நம்மளுக்கு லேண்டில் வந்து பாப்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு ஃபார்மில் நம்மளுக்கு ஸ்பான் ஆகலை. சரி, அதுக்குள்ளேயே நம்ம போய்ட்டு வில்லேஜஸ்கிட்ட புக் செல்ஃப்லாம் ட்ரேட் பண்ண வந்துட்டேன். ஏன்னா மேலே என்சான்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும். அதனால் இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம பில்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ இங்கே வந்து நம்ம புக் செல்ஃப் மட்டும் வச்சுட்டு என்சான் ரூம் இங்கேயே ரெடி பண்ணிடலாம். வேணால் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். நம்ம இந்த கீழே ஒரு ரூம் மாரி பெரிய ரூம் மாரி பில்ட் பண்ணிடலாம் என்சான்மெண்ட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போதைக்கு நம்ம இங்கேயே பில்ட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஏஎஃப்கே பண்ணதில் ஏஎஃப்கேயில் ஒரு 2 எக்ஸ்பி தான் ஏற்றிருப்போம். 28லேருந்து இப்போ 30 வந்துட்டோம். இப்போ போய்ட்டு நம்ம ஸ்வாடுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு நல்ல என்சான்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். வச்சிடலாம். ஓகே, என்ன கொடுக்குறான்? ஃபர்ஸ்ட் ஸ்மைட், அன்பிரேக்கிங், ஓமை காட், ஷார்ப்னஸ் 3 கைஸ். இப்போ இது கூட என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓமை காட் கைஸ், நம்மளுக்கு மட்டும் தான் கைஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேறான். இது என்ன வேறு என்ன யூடியூப்பில் பார்க்குறேன். அவங்களுக்கு ஷார்ப்னஸ் 3னா அன்பிரேக்கிங் 3 அவங்களுக்கு கூட இண்டிவிஜுவலாக நிறையா வருது கைஸ். ஆனால் நம்ம போட்டால் சிங்கிளாக வருது. இதை பாருங்கள், ஸ்கில் டச்சு. எனக்கு ஆக்ஸுக்கு எதுக்கு ஸ்கில் டச்சு? ஸோ இது கொடுத்தா பரவாயில்ல. பிக் ஆக்ஸுக்கு இதுக்கு நான் கொடுக்குறோம். இதுக்கும் அது தான் ஸ்கில் டச்சு. சரி கைஸ், நான் ஒன்றும் கொஞ்ச நேரம் அப்படியே எக்ஸ்பி ஃபார்மில் ஏஃப்கே நின்ட்டு என்சான்மெண்ட் பண்ணிட்டு வரேன். நண்பர்களே, கிட்டத்தட்ட 2 டேஸாக நம்ம இங்கே தான் இருக்கோம். ஃபுல் என்சான்மெண்ட் பண்ணியாச்சு கைஸ். நம்ம டைமண்ட் பிக் ஆக்ஸ்லேருந்து ஃபுல் ஆர்மரும் நம்ம பண்ணியாச்சு. ஆனால் இப்போதைக்கு நார்மல் என்சான்மெண்ட் தான். ஃப்யூச்சரில் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்களை கொண்டுட்டு கீழே இறங்கி பிரேஸாக தான் கலெக்ட் பண்ண வரும் கைஸ். எதிர் போட்டு போய்ட்டு நம்ம பிரேஸாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம எண்டுக்கு போகிறதுக்கான டேஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் நம்ம எண்டு போகிறதுக்கான தயாராகணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேஸாக கலெக்ட் பண்ண வந்துடலாம் கைஸ். நம்ம நெதர் போர்ட்டர்ஸ் வந்துட்டோம். இதோ தான் இருக்குது நம்மளோட ஸ்பானரும். இதோ தான் இருக்கும் அந்த இந்த ஸ்பானர் பிரேஸ் ரா ஸ்பானரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கி ஸ்பானர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் பிரேஸ் ராவில். ஓகே கைஸ், இப்போ அப்படியே பொறுமையாக இறங்கிடலாம். ஆல்ரெடி ஸ்பான் ஆகிட்டானுங்களா? ஓகே கைஸ், ஸ்பான் ஆகிட்டானுங்க. டே நீ ஏன்டா இங்கே வர? ஐயோ கைஸ், இவங்க வந்து வச்சிருவான் போல. ஐயோ இருடா, இருடா. இப்போ வேறு ஆக்ஸ் வேறு வந்தது கைஸ் கையில். ஏன்னா இவன் வேற ஒருத்தன் கொஞ்ச நேரத்தில் உயிர் போக வச்சிட்டான். இன்னொருத்தன் வேறு இருக்கான். ஓ கைஸ், இன்னொருத்தனும் இருக்கான் கைஸ் பக்கத்துலேயே. சரி, வந்துட்டே இருக்கானுங்க. போனால் இருங்கடா, ஏன்டா நீங்கள் வேறு வந்து. ஓ மை காட் கைஸ், நம்மளுக்கு பாருங்க கைஸ், கல் கச்சிச்சு. லக்கு கைஸ், நம்மளுக்கு இது மாதிரி தான் கைஸ் நம்மளுக்கு லக்கு. ஃபஸ்ட் அட்டம்ல நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கைஸ். ஃபஸ்ட் அட்டம்ல 2வது வாட்டி. சரி ஓகே கைஸ், நம்ம கிட்ட போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு ஸ்கல்லு கொடுப்பான்ட்டு. சரி கைஸ், நான் இவங்களுக்கு அப்படியே அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்களை அடிச்சுட்டு ஹாப்பி கேஸ்ட்டு எடுத்துன்னு வர போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பில்ட் பண்ணுறது, நம்மளுக்கு ஹாப்பி கேஸ்ட்டு தேவை. அதனால் நம்ம ஹாப்பி கேஸ்ட்டை எடுத்துன்னு வந்துடலாம் இவங்க அடிச்சுட்டு. கைஸ், நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. 27 கிட்ட நம்ம பிரேஸ்வால் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹாப்பி கேஸ்ட் எடுக்கிறதுக்கு சோல்ஸ் அண்ட் பயம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் பிரேஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்பி வாங்க பில்ட் பண்ணிங்க. அதிலே உங்களுக்கு என்சான் பண்ணி இது செஸ்ட் பிளேட்லாம் இருக்கும். அதில் பிளாஸ்ட் ப்ரொஜெக்ஷன் எதில் இருக்கோ அது போட்டுன்னு வந்துடுங்க கைஸ். டேமேஜே போகாது. இப்போ நான் அது போட்டு தான் ஈஸியாக கலெக்ட் பண்ணேன் நான் பிரேஸ் வால்டு. இல்லைனா இவனுங்களும் அடிச்சுன்னு இருப்பானுங்க, அதுவும் நெருப்பில் அடிச்சுட்டு இருக்கும். அதனால் நம்மளுக்கு பிளாஸ்ட் பொசிஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக தான் போகும். அதனால் இதுவே பெஸ்ட் டிப்ஸ் கைஸ். சரி கைஸ், நான் உங்களை வந்து கண்டுபிடிச்சி வந்து பார்க்குறேன். நண்பர்களே, நம்மளோட ஃபஸ்ட்டு ஹாப்பி கேஷை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, எடுத்தாச்சு கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹாப்பி கேஷ். இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே ஏன்னா இன்னும் ஹாப்பி கேஷ்லாம் இருந்தால் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஒரேடியாக. ஏன்னா திரும்ப திரும்ப வர தேவையில்ல. நம்ம ஒரேடியாக நெதருக்கு வந்தால் நெதரோட வேலையாக முடிச்சிடலாம். ஓகே, அங்கே ஒரு ஹாப்பி கேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அதையும் மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். 4 ஹாப்பி கேஸ்ட் கிட்டே நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் கைஸ். 4 ஹாப்பி கேஸ்ட் எடுத்துன்னு வந்துட்டோம். இதுக்கு நான் ஹாப்பி கேஸ்ட் இப்போ எடுத்துன்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹாப்பி கேஸ்ட் நல்லாவே உதவும். அப்படி என்ன பில்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பில்டில் எக்ஸ்டெண்ட் தான் பண்ண போகிறோம். அயன் ஃபார்ம் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், அயன் ஃபார்ம் ஒரு லேயர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு.
ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்ல நம்ம வில்லேஜஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம மேலே போகிறதுக்கு ஹாப்பி கேஸ்ட் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹாப்பி கேஸ்ட் நம்ம நெதர்லேருந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அது வளர்கிறதுக்கு நம்ம ஸ்னோ கொடுக்கணும். ஆனால் நம்ம பக்கத்தில் எங்கேயுமே ஸ்னோ இல்லை கைஸ். அது வேறு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஸ்னோ மவுண்டெயின்ஸை. இப்போ செஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் வேலை இருந்தது. ஓகே, நம்ம அது பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு ஸ்னோ பாயம் இப்போ கண்டுபிடிக்கலாம் கைஸ். நண்பர்களே, நம்ம வந்து 2வது வாட்டி ஸ்னோ தேடி பயணம் போயிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி போயிட்டு பேக் வந்துட்டோம். ரொம்ப நேரம் போயின்னு இருந்தேன், ஆனால் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நான் வேறு டேரெக்ஷனில் போயிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ இந்த டேரெக்ஷனில் போய் கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஸ்னோ. கைஸ், ஃபைனலி ஐ காட் ஸ்னோ மவுண்டைன். ஓகே, நம்ம இங்கே போயிட்டு ஸ்னோ கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஆல்ரெடி இருட்டிங் வந்துச்சு. ஓகே, நம்ம இங்கேருந்து ஸ்னோ கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். கைஸ், நம்ம ஸ்னோவை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னே செஸ்ட்டில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹாப்பி கேஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அயன் ஃபார்ம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அயன் ஃபார்ம் பில்ட் பண்ண சொல்லுவாங்களா வந்து பார்க்குறேன். நண்பர்களே, ஒரு பெரிய தவறு ஒன்று நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஃபார்மை பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். அது எப்படி மறந்தேனே தெரியல. இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டோனும் உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் நம்மளுக்கு ரெக்கார்டில் இல்லை. ஏன்னா நம்ம கண்டினியூவாக ப்ளே பண்ணதில் நம்மளுக்கு ரெக்கார்டே ஆன் பண்ணாமல் நான் பில்ட் பண்ணியிருந்தேன். சாரி காய்ஸ், நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் வராது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இவனுங்களை வந்து 4 பேர்கிட்ட இருக்கானுங்க. இவங்க நம்ம கீழேருந்து கேரட் எடுத்துன்னு வந்துட்டோம். இவங்களுக்கு போட்டு ப்ரீட் பண்ண கொடுத்துடலாம். ப்ரீட் பண்ணிட்டு இந்த அயன் ஃபார்ம் ரெடி ஆனோடனே நம்ம நெக்ஸ்ட் நெதரில் போக போகிறோம். ஏன்னா ஆர்மர் ட்ரிம் எடுத்துன்னு போகிறோம். ட்ரெஸ்ஸர் பேஷனாக கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ஆர்மர் ட்ரிம் எடுத்துனா தான் நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் நெதரேட்டாக மாற முடியும். ஓகே, நம்ம ஆர்மர்லாம் ஃபுல் நெதரேட்டாக மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே தண்ணி ப்ளேஸ் பண்ணி நம்ம கீழே இறங்கலாம் கைஸ். நமக்கு தேவையான ஃபுட்டு ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ நெதரில் கிளம்பிட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெஸ்ஸர் பேஷன் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அது வேறு நம்ம பிளாக் போட்டு லாவாவில் போக வேண்டியதாக இருக்கும். போன வாட்டியுமே நம்ம லாவாவில் இந்த மாதிரி விழக்கூடாது, பேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் சேஃபாகவே போகணும் கைஸ். பிளாக் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துனே வரல. அதனால் நம்ம இங்கேயே மைண்ட் பண்ணி பிளாக் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் உங்களை ட்ரெஸ்ஸர் பேஷன் கண்டுபிடிச்சேன்னு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் கழிச்சு நம்ம இப்போ ட்ரெஸ்ஸர் பேஷன் கண்டுபிடிச்சி இப்போ உள்ளே போயிட்டே இருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பெக்லின்ஸ் காவல்காரன் கருப்பு சட்டை போட்டுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் கையில் மட்டும் மாற்றக்கூடாது. அதுக்கு தான் ஒரு டிப்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் நல்ல ஒரு போவை ஃபுல் என்சான்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் கில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் அவங்கக்கிட்ட 2 பேர்லாம் வந்துட்டாங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாது. ஆக்ஸ் எடுத்து உங்களை போட்டு தள்ளுறோம். அதனால் நீங்கள் லாங்லேயே அவங்கள ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் லூட் எடுக்க தான் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போய்ட்டு லூட் எடுப்போம். அதோ ஒருத்தன் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம இங்கேருந்தே அவனை ஏற விட்டு சாவடிக்க போகிறோம். நண்பர்களே, நம்ம எல்லா பெக்லின்ஸும் போட்டு தள்ளிட்டு நம்ம இப்போ மெயின் ட்ரெஸ்ஸருக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம இங்கே லூட் எடுத்துலாம். ஏன்னா நம்ம எல்லா பிக்லின்ஸும் போட்டு தள்ளிட்டோம். அந்த கருப்பு கலர் போட்ட பிக்லின் நேம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே, நம்ம பிளாக்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், சத்தம் கேட்குது. ஓ டேய், நீ யாரா நீ கைஸ்? இது யாரா அவன்? ஓ டே லாவல் தள்ளி விட்டான். ஐயோ, போன வாட்டி செத்துறோம். ஓகே, மேலே ஏற்றேன். ஓகே பா, டேய் எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? அட போங்கடா, இந்நேரத்துக்கு செத்துட்டு இருப்பேண்ணா நான். எங்கே கைஸ் அவன் போனா? லாவால் ஊன்ட்டானா? ஓகே, லாவால் தான் ஊன்ட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். இவன் யாரா? நீ வேற கோமாளிகான் போடா அப்படிக்கா கைஸ். கொஞ்ச நேரத்தில் நான் செத்துட்டேன்னு நினச்சேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம திரும்பி இங்கே லாவாலாம் அடிச்சு விட்டுடலாம். ஏன்னா லாவா நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பீதி கிளம்புது. ஓகே, நம்ம அடிச்சு விட்டு லூட் எடுத்துலாம். இருக்கா ஆர்மர் ட்ரீம் இருக்கா? ஓகே கைஸ், இருக்குது கைஸ் ஆர்மர் ட்ரீமு. நெதரேட்டு கூட இருக்குது போல கைஸ். நம்மளுக்கு நெதரேட் ரெசிபி வந்திருக்கு. ஓகே, அங்கே ஒரு நெதரேட்டு விட்டு வந்துட்டோமோ? ஆமாம், எதனா லூட்டை தூக்கி எடுத்துலாம். ஓகே, நம்ம போய்ட்டு எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்து நம்ம கிளம்பிடலாம் இந்த பிளாக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு. ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லூட் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோன்னா எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் கைஸ். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா போன வாட்டி நம்ம ஃபஸ்ட் டைம் சொல்லி லாவால் ஊன்ட்டோம். அதுவும் அன்எக்ஸ்பெக்டடு. இந்த வாட்டி ஊந்து தான் நான் கொஞ்சம் மனம் உடஞ்சிருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ எடுக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நண்பர்களே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஏன் ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ஏசியன் டெபிரி வெடிக்க விட்டு எடுக்க போகிறோம் கைஸ். நெதரை வெடிக்க விட்டு நம்ம ஏசியன் டெபிரியை மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட நெதரேட்டாக ஆக்க முடியும். இதுதான் நம்மளுக்கான கிடைச்ச லூட்டு கைஸ். ஓகே, எல்லா செஸ்ட்டும் ஃபுல்லாக இருக்குது. எந்த செஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரில. ஓகே கைஸ், நல்ல செஸ்ட்டாக பார்த்துட்டு வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கன் பவுட்ரு தான் கைஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பி ஃபார்மில் வந்து கொஞ்சம் கன் பவுட்ரு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 ஸ்டாக் இல்லை 2 ஸ்டாக்கு நெதரை வெடிக்க விட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் கைஸ் ஏசியன் டெபிரியை. ஆனால் நமக்கு வெறும் ஆர்மருக்கு மட்டும் இப்போதைக்கு போதும். ஃப்யூச்சரில் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம செயல்படுற சொல்ல தான் நமக்கு நிறைய ஏசியன் டெபிரி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் அது என்னதுன்ட்டு. இது வரையும் நம்ம யூடியூபர்ஸில் தமிழ் யூடியூபர்ஸில் ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு, அதுவும் நெதரில். வேறு யாரும் பண்ணதில்லை. அது செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. கைஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டாக் கிட்ட நம்ம டிஎன்டி செஞ்சிட்டோம். இதான் ஃபைனல் டிஎன்டி. ஏன்னா நம்மகிட்ட இதோட கன் பவுட்ரு போதும். ஆல்ரெடி டேஸ் நம்ம 100 டேஸ் கிட்ட ரீச் ஆக போகிறோம். அதனால் நம்ம குயிக்காக நெதரை போய்ட்டு வெடிக்க விட்டு ஃபுல் நெதரேட்டாக ஆக்க போகிறோம். ஓகே கைஸ், போய்ட்டு நம்ம நெதரை போய்ட்டு வெடிக்க விடலாம். நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கிடைச்ச ஏசியன் டெபிரிலாம் நம்ம மெல்ட் பண்ணிட்டு நெதரேட்டாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம ஆர்மரை நெதரேட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்மித்திங் டெம்ப்ளேட் வேணும். இப்போ நம்ம ஸ்மித்திங் டெம்ப்ளேட் கிராஃப்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல் நம்மக்கிட்ட 4 ஏசியன் டெபிரி இருக்கிறதுனால நம்ம 4த்தையும் மாற்றிடலாம், 4 ஆர்மரையும். ஓகே கைஸ், ஃபைனலி மாற்ற போகிறோம். நண்பர்களே, நம்ம ஃபுல் நெதரேட்டாக மாற்றிட்டோம். நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி என்டர்டெயினர் கொள்றதுக்கான எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டம். நம்ம கையில் இந்த லெஃப்டில் நம்மளுக்கு தோட்டம் வேணும். ஆனாலும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரைடு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ போய்ட்டு நம்ம தூங்கி எழுந்துட்டு மார்னிங் நம்ம ஒரு ரைடு ஃபினிஷ் பண்ணிடலாம். நண்பர்களே, நம்ம ரைட் ஃபினிஷ் பண்ண வில்லேஜுக்கு வந்துட்டோம். மௌனி போர்ஷனுக்கு குடிச்சிடலாம். ஓகே, குடிச்சாச்சு. இப்போ ஏன்னா ஒரு ஐயான பிளேஸை பார்த்து நம்ம நின்றுட்டு போலே கில் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிடலாம். ஓகே காஷ், இந்த வீடியோ நல்லாயிருக்கு. ஏன்னா எந்த இடத்துல வந்தாலும் இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் நம்ம எந்த இடத்துல இந்த அடிச்சிடலாம் காய்ஸ். ஓகே, அந்த ரைடு ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம தோட்டம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்டர்டெயினர் கொண்டுடலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை அடித்து தோட்டம் எடுத்துடலாம் காய்ஸ். நண்பர்களே, இதான் நம்மளோட லாஸ்ட்டு ரவுண்டு. ஒன்று அடித்தா முடிஞ்சு. ஓகே, முடிஞ்சு காய்ஸ். ஓகே, ரைடு விக்ட்ரி வந்துடுச்சு. எவனோ கையிலே சுட்டு இருக்கோம். எவனும் சுட்டான்னு தெரியல நம்ம. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு எத்தனை டோட்டம் வச்சுதுன்னா சோகமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஒரே ஒரு டோட்டம் தான் காய்ஸ் வச்சிருக்கு. ஆனால் இது லெவலுக்கு வேணால் நம்மளுக்கு எவாக்கர் ஒருத்தன் தான் ஸ்பான் ஆனான். அவன் கையிலே ஒரே ஒரு இதுதான் இருந்தது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடு. யார் அது பட்டாசுனா வெடிக்கிறது? கைஸ், பண்டிகை கொண்டாடுறானுங்க கைஸ் வில்லேஜஸ். இப்போ அவனுக்கு கண்ணுக்கு நான் காடு மாரி தெரிவேன். நண்பர்களே, நம்ம டே 100 வரையுமே நம்ம வில்லேஜஸ் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே நம்ம வில்லேஜஸ் ட்ரேட் பண்ணிட்டு நல்ல ஒரு என்சான்மெண்ட் புக்கு போட்டு நம்ம ஆர்மருக்கும் டூல்ஸுக்கும் நல்ல என்சான்மெண்ட் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்டர் ட்ராகனை கொள்றதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணுறது வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை காய்ஸ்.